உலகத்தை ஏன் தேவன் உண்டாக்கினார் அப்படின்ற கேள்விக்கு பதிலே என்னன்னா, அவர் மனிதனை அளவில்லாமல் அசத்தோட கிருபையாக நேசிக்கிறார். அதுதான் அர்த்தம். பழம் வகைகள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். கூகுள் சொல்லிருச்சு, அதை இன்னும் எண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டுருச்சு. சாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன், அதை கேட்டுக்க அப்படின்னு கூகுள் சொல்லுது. சுந்தர பிச்சை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஆப்பிள் பழ வகை மட்டும் 7500 வகை இருக்குதாம்மா ஆப்பிள். நீங்கள் எத்தனை வகை பார்த்துருக்கீங்க? அப்படியே காந்தி மார்க்கெட் போனால் 2 வச்சுருக்கிறான். இது 220ங்க, இது 180ங்கன்றான். நம்மளுக்கு தெரிஞ்சது வாழைப்பழம் 1500 விதமான வாழைப்பழம் இருக்காமா. வராது. மனிதன் சகலவற்றையும் அனுபவித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பதற்காகவே எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு. பல இனங்களை எண்ணவே முடியாது, அவ்வளோ இனங்களை படைச்சிருக்கிறாரு. அதை தனித்துவமாக டேஸ்ட் பண்ணுறதுக்காக நாக்கில் நரம்ப வச்சிருக்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு? ஒவ்வொன்றையும் பறித்து சாப்பிட்டு பார்த்து, இதை படைத்த தேவன் உன் மீது எவ்வளோ அன்பு இருந்தா, பாசம் இருந்தா, கிரேஸ் இருந்தா, உன்னை கேட்காம இவ்வளோ பியூட்டிஃபுல்லானதை படைச்சு உன்னை கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. மிருக ஜீவன்கள் சுமார் 8.7 மில்லியன் மிருக ஜீவன்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது, கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இந்த சின்ன சின்ன செல்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்து, இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா பல ட்ரில்லியன் இருக்கமா. மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், கணக்கிடப்பட முடியாத மிருக ஜீவன்லாம் படைச்சாரு. எதுக்குங்க இதெல்லாம் படைச்சாரு? உன் மீது மிகப்பெரிய கிருபையை வச்சிருக்கிறேன், அதனால உன்னை கேட்காமையே, நீ ஜெபம் பண்ணாமையே உனக்காக இதெல்லாம் படைக்கிறேன் அப்படின்றாரு. பார்த்து ரசிப்பதற்கு இங்கே ஒரு கிளைமேட் இருக்குது, ஊட்டியில் ஒரு கிளைமேட் இருக்குது, அப்படியே சுவிட்சர்லாந்து போன ஒரு கிளைமேட் இருக்கு. 190 நாடுகளுக்கு மேலே வளங்கள் இருக்கு, இனங்கள் இருக்கு. அவனுக்கு ஏதாவது டிப்ரெஷன் ஆயிட்டான் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலே அவன் சில்லுன்னு ஆயிடறான். 195 நாடு இருக்கு, அந்த நாட்டில் பல டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு, பல மனிதர்கள் இருக்காங்க. இதெல்லாம் இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு போட்டுங்க அப்படின்னு விட முடியாது. ஏன்னா இதெல்லாம் தேவனுடைய கிருபை, தயவு ஏராளமாக கொட்டி வச்சிருக்கிறாரு. அடுத்தது மீன் வகைகள் பார்த்தீங்கன்னா 3.5 ட்ரில்லியன் மீன் வகைகள் இருக்கு. எத்தனை பாருங்க. இதுல எல்லாத்துலேயும் மிஸ்டேக் ஆயிடுச்சுனாலும் அப்போ பார்க்குறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, அதனால ஏற்ற துணை அவனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நான் அவன் கூட இருந்து அவன் கையை பிடிச்சி, பயப்படாதடா, நான் இருக்கேன்டா, பார்த்துக்கிறேன்டா. என் ஃபேமிலியே, என் சார்பிலேயே ஒருத்தன் 24 மணி நேரம் இவன் கூட இருக்கிற மாதிரி ஒரு பிளானை பண்ணோம். அந்த பிளான் தான் மனைவி. பாருங்க, எல்லா நேரமும் மனைவி ஹெல்ப் பண்ணணும் தெரியாது. எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், மச்சான் விட்றான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. எவ்வளோடா காசு வேணும், நான் போட்டு விட்றேன்னுவான். அந்த நேரத்தில் ஒரு தைரியம். உறவுகளில் தேவன் தம்முடைய அநாதி கிருபைகள் என்ன பண்றாரு?